ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு சர்பத் ரெசிபி. இது டெல்லி மும்பைலலாம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்பத், மஹாபத் கா சர்பத். இந்த சர்பத்தை நல்லா இப்போ இருக்கிற சீசனுக்கு, சம்மர் சீசனில் செம்மையாக கூலாக செஞ்சு குடிச்சிங்கன்னா அப்படி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இந்த சர்பத். இந்த சர்பத் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இதே மாதிரி ரோஸ் மில்க்கு அண்ட் பாதாம் மில்க், ரோஸ் எசன்ஸ் போட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோலாம் இருக்குது, வாட்ச் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ சர்பத் ரெசிபிக்காக ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றல, பாலில் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா பொங்க விட்டு காய்ச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவாப்ரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுறீங்க, பாஸ்டரேட்டட் மில்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் யூஸ் பண்ணுற மாதிரி பசும்பாலாக இருந்தது, பாக்கெட் பாலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி காய்ச்சி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா பொங்க எறிவிட்டு காய்ச்சிடுறேன். ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு பொங்குனா போதும். இதை இப்போது ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இப்போது இந்த பாலை நல்லா ஆற விட்டுடலாம். இந்த ஆறின பாலை நம்ம ஃப்ரிட்ஜில் ஷிஃப்ட் பண்ணி வச்சிடுறேன். அது சில்லுன்னு ஆகட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு வாட்டர்மெலன் எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 பீஸ் வாட்டர்மெலன். இதை 2 ஹாஃபாக கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஹாஃபை நம்ம கட் பண்ணி பீசஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு கீரல் போட்டுட்டு அடியிலேருந்து எடுத்து விட்டிங்கன்னா சூப்பராக கட்டாகி வந்துடும் பீசஸாக இந்த மாதிரி. இப்போ இந்த வாட்டர்மெலன் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜூஸாக அடித்து எடுத்துக்க போகிறோம். 1/4 போர்ஷன் ஆஃப் வாட்டர்மெலனை இந்த மாதிரி ஜூஸ் அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த கட் பண்ண வாட்டர்மெலனை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இதை ஒரு பவுலுக்கு கிளாஸ்க்கு மாற்றி வச்சிடுறேன். நம்மளோட வாட்டர்மெலன் ஜூஸு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இதுக்கு தேவைப்படுற ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப். இந்த ரோஸ் சிரப் நான் இன்றைக்கி ஷாப்பில் வாங்கியிருக்கேன். இதை எப்படி வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோவையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா வாட்ச் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில். அடுத்ததாக இப்போ இந்த சர்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் சில் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அளவுக்கு ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். 1/4 கப்பு சுகர் சிரப்பு, ஐஸ் க்யூப்ஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் மீதி இருந்த வாட்டர்மெலனை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம். பெரிய மிக்சிங் பவுலில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேன். இதில் 1 கிளாஸ் நிறைய ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ் அடித்து எடுத்ததை சேர்த்துக்கிறேன். இதை நான் வடிகட்டில் அதை அப்படியே அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப், நான் இந்த குழிக்கரண்டியால் ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கிறேன். இது 3 டீஸ்பூன் அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அடுத்ததாக சுகர் சிரப்பாகவும் சேர்க்கலாம், இல்லை 1/4 கப் அளவுக்கு சுகராகவும் சேர்க்கலாம். நான் சுகர் சிரப்பாக சேர்த்துட்டேன். ஏன்னா அது கரையிறதுக்கு லேட் ஆகும் இல்லையா, அதனால் சுகர் சிரப்பாக செஞ்சு சேர்த்துட்டேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண வாட்டர்மெலன் பீசஸை சேர்த்துக்கிறேன். இது மேலே கொஞ்சமாக ரோஸ் பெட்டல்ஸ் டெக்கரேஷனுக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சர்பத் ரெடி ஆயிடுச்சு. வாட்டர்மெலன் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம், வாட்டர்மெலன் சர்பத்துன்னு சொல்லலாம். இது டெல்லி மும்பைலலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. டெல்லி, மும்பை, கல்கத்தாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு சர்பத். அங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட் ஃபுட்லேயும் இது கிடைக்கும். அவ்வளோதான், நம்ம சர்பத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம். இந்த சர்பத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.